ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட H20 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி மோட்டோரோலா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ வாங்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் மோட்டோரோலா H20 Proட பாக்ஸ். ஆக்சுவல் மோட்டோரோலா பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இங்கே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரீ அப்டேட் பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிரும். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஓகே இப்போ நம்ம இது சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர். அண்ட் கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் இருக்காங்க. பார்க்க நல்ல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த லைட்ஸில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் தந்திருக்காங்க. நடுவில் மோட்டரோட பிராண்டிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. கார்னிக் உள்ள கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர் பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ட்ரே தராங்க. 2 சிம் மட்டும் தான் போட முடியும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கான போர்ட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அண்ட் 576 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அண்ட் நல்ல ஒரு OLED பேனல் தந்திருக்காங்க. இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் குல்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட், நல்ல ஒரு OLED பேனல்லாம் தந்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிட்கான ஒரு டிஸ்பிளே. அண்ட் டிஸ்பிளேக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. டிஸ்பிளே ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோட டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம் இந்த செல்ஃபி கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோங்க. பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சொல்லிட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலஃபோட்டோ கேமரா. இந்த டெலஃபோட்டோ கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. அண்ட் இந்த 16 மெகாபிக்சலில் நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். ஓவராலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8Kல வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரியர் கேமராஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50x வரைக்கும் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரியர் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சல் தராங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, 32 மெகாபிக்சல். ஓவராலாக கேமரா பேக்கேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமராஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 30 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh தராங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 5000 கொடுத்துருக்கலாம், இல்லை 5500 mAh கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து 4500 mAh தராங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து 5000 mAh இல்லை 5000+ mAh பேட்டரி கொடுத்துருக்கணுமா, இல்லை 4500 mAh போதுமானு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா பியூரான ஸ்டாக்கான டிவைஸ் தராங்க. நல்ல ஒரு க்ளீனான OS. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 12 அண்ட்
அண்ட் 13க்கான 2 years OS செக்யூரிட்டி அப்டேட் தருவேன் மோட்டோரோலா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இங்கே ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ளீனான ஸ்டாக் அண்ட் ஓஎஸ். இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா லெவல் 5G பிராண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 650க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ் ப்ராசர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸில் கேம்ஸ் விளாடலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணால் அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. எங்கேயுமே லேக் ஆகிறது அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா சாலிடாக தரும். இங்கே கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா ஸ்மூத் கேமிங் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹையஸ்ட் HDR குவாலிட்டியில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லா சூப்பராகவே இருக்கும். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. லெவல் 5G பிராண்ட்ஸ் தந்துருக்காங்க. 5G இந்தியாவில் லான்ச் ஆனாலும் அது கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஓவரால் ஓஎஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாக் அண்ட் ஓஎஸ் அண்ட் நல்ல ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் ஓஎஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். இதை பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சாருமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப் அண்ட் ரேம் டைப்பை பார்த்துருவோம். இங்கே ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் தராங்க. இங்கே ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFSோட 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா UFSோட 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. அதனால ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP52க்கான வாட்டர் ரெப்பலண்ட் டிசைன் தந்திருக்காங்க. ஸோ லைட்டாக மழை துளி லைட்டாக தண்ணி எது பட்டாலும் கவலைப்பட தேவையில்ல. இந்த IP52 வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Wi-Fi 6க்கான ஒரு சப்போர்ட் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியாது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராசர், நல்ல ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாடலாம். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஹை குவாலிட்டிஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் பேட்டரிங் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்களா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரைஸை பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் இல்லைன்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.